ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு ஃபோனை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன ஃபோன் கேட்குறீங்களா? அந்த ஃபோனை சொல்கிறதுக்கு முன்னாடி போன வீடியோ வந்து ஒரு 5G ஃபோனை பற்றி போட்டிருந்தேன், ரியல்மி 7 5Gன்னு. அந்த ஃபோன் வந்து எல்லாருக்கும் அந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னு லைக் பண்ண கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்னொரு 5G ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஃபோன் கேட்டிங்கன்னா, ரெட்மி தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ஜியோமி கம்பெனிலேருந்து. என்ன ஃபோன் கேட்டிங்கன்னா, ரெட்மி நோட் 9 ப்ரோ 5G அந்த ஃபோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் வந்து இப்போ 26th அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் டிலே ஆகி டெக்னிக்கல் ஃபால்ட் ஆகிடுச்சு. அதனால டிசம்பர் மந்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. டிசம்பர் 15க்குள்ளே ரிலீஸ் பண்ணி டேட் அக்யூரேட்டாக சொல்லல, ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஃபோனில் உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணி பார்க்குங்க, ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் என்னென்ன விஷயம் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்ருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் நம்ம சேனல் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நியூஸ் எல்லாத்தையும். அப்புறம் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி அதில் ஆல்னு கிரியேட் ஆகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோன் ரொம்ப நல்லா இருக்கா இல்லை என்னன்றதை இந்த வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லா விதமான ஃபீச்சர்ஸையும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Welcome to the channel of Technarayanan. To get all updates, please click subscribe button then click bell icon. Don't miss the update. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஃபோனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்பிளேலேருந்து போவோம். டிஸ்பிளே வந்து இதில் 6.67 இன்ச் வித் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான் இந்த ஃபோனோட சைஸு. இந்த ஃபோன் வந்து லெஃப்ட் சைடில் மேலே வந்து கேமரா ஃபுட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ ரெட்மி தரப்புலேருந்து நோட் தரப்பில், அதாவது ரெட்மி நோட் சீரீஸில் ஃபோன் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அது எல்சிடி டிஸ்பிளேவை தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது கொடுத்து தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. இந்த ஃபோன்லேயும் கேட்கவே தேவையில்ல, இந்த ஃபோன்லேயும் அப்படி தான் எல்சிடி டிஸ்பிளே தான் இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து இந்த ஃபோன் வந்து 3 வேரியண்ட் ஆஃப் கலரில் வெளியிடுறாங்க. என்னென்ன கலர் கேட்டிங்கன்னா, கிரே, ப்ளூ, ரெட் 3 கலரில் வெளியிடுறாங்க. எனக்கு இதில் வந்து ப்ளூ கலர் பிடிக்கும், ரொம்ப ப்ளூ கலர் நல்லாயிருக்கும் அதனால. அடுத்து இந்த ஃபோனில் உள்ள ரெஃப்ரிஜிரேட்டர் கேட்போம். கேட்டிங்கன்னா 128 ரெஃப்ரிஜிரேட் தான் கொடுத்துருக்காங்க. போன மாடல் வந்து 68 ரெஃப்ரிஜிரேட் கொடுத்துருந்தாங்க, அது பெட்டராக தான் இருந்துச்சு. ஆனாலும் இது அதை விட பெட்டராக இருக்கும்னு நம்பலாம், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம ரெசல்யூஷனுக்கு வருவோம். இந்த ஃபோனில் வந்து ரெசல்யூஷன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1080x 2400 பிக்சல்ஸ்க்கான ரெசல்யூஷன் தான் இந்த ஃபோனில் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்து நான் வந்து இந்த ஃபோன் வந்து பேக் கேஸ் வந்து சொல்ல மாட்டேன் உங்கள்கிட்ட. இந்த ஃபோன் வந்து பேக்கில் வந்து கிளாஸ் பேக் மாதிரி கொடுத்து அதை ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த ஃபோன் வந்து ஃபுல்லாக கர்னிங் கொரில்லா கிளாஸ் 5ல் தான், இப்போ ஜென்ரேஷன் 5ல் தான் இந்த ஃபோன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நல்லாயிருக்கு, கர்னிங் கொரில்லா கிளாஸில் ரிலீஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம ப்ராசஸருக்கு வருவோம். ப்ராசஸர் பொறுத்தவரை கேட்டிங்கன்னா, இந்த ஃபோன் வந்து ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ராசஸர் கேட்டிங்கன்னா, ஆக்டகர் 2x2.2 GHz ஸ்னாப் ட்ராகன் 750G தான் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 750G வந்து இப்போ லான்ச் பண்ணாங்க, அதுக்குள்ளே இந்த ஃபோனில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. 750 5G ப்ராசஸர் தான் இந்த ஃபோனில் ஸ்னாப் ட்ராகன் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்னாப் ட்ராகன் வந்து கேமிங்க்கு நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கேமிங் பொறுத்தவரை இதில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், பெட்டராக இருக்கும். ஆனால் என்னோட இது வந்து ஃபீட்பேக் வந்து இதில் இல்லை, நான் அவ்வளோவா எக்ஸ்பெக்ட் பண்ணல இதில். ஸோ எனக்கு ஃப்ரெண்டு மூலயமா தெரிஞ்சால் சொல்கிறேன், அவ்வளோதான். அடுத்து ப்ராசஸர் பொறுத்தவரை தான். அடுத்து நம்ம கேமராவுக்கு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். கேமரா இந்த ஃபோன் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. கேமரா பொறுத்தவரை கேட்டிங்கன்னா, போக்கோ X3 வந்துச்சுல, அந்த போக்கோ X3யோட மாடல்னே சொல்லலாம். இந்த கேமரா செட்டப் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கொடுத்து நடுவில் ஒரு கேமரா ஃபுட் பண்ணியிருப்பாங்க பேக்கில். ஆனால் இந்த ஃபோன் வந்து நடுவில் ஃபுட் பண்ணல, ஸ்கொயர் ஷேப்பில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எவ்வளோ ரெசல்யூஷன், கேமரா ரெசல்யூஷன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 100 MP 8 MP + 2 MP + 2 MP. அடுத்து டென்சிட்டி கேட்டிங்கன்னா, ரெசல்யூஷன் டென்சிட்டி வந்து 395 ppi தான் இந்த ஃபோனோட ரெசல்யூஷன். கேமரா, இப்போ நம்ம பேக் கேமராவுக்கு வருவோம். அதான் 100க்கான மெகா பிக்சலுக்கான கேமரா தான் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் வந்து எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க, எல்இடி ஃப்ளாஷ் டவுன்லோட் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்து ஃப்ரண்ட் கேமரா கேட்டிங்கன்னா, இதில் வந்து வீடியோஸ் வந்து 4K 30 FPSல சூப்பராக இருக்கும், 4Kலே வந்துடும். ஸோ பெட்டராக தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. அடுத்து ஃப்ரண்ட்டு கேமரா கேட்டிங்கன்னா
16 எம்பிக்கான கேமரா தான் ஃப்ரண்ட்டு ஃபுட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நான் அப்பயே சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடில் கேமராவோட ஃபோனோட டிஸ்பிளேயோட லெஃப்ட் சைடில் ஃபுட் பண்ணியிருக்காங்க. 16 எம்பிக்கான கேமரா தான் ஃபுட் பண்ணியிருக்காங்க லெஃப்ட் சைடில் செல்ஃபி கேமரா. ஸோ கேமராவை பொறுத்தவரை இதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம ரேட் அண்ட் ரேம்க்கு வருவோம். இந்த ஃபோனில் வந்து ரேட்டு கேட்டிங்கன்னா அக்யூரேட்டாக இன்னும் வெளியில்ல ரேட்டு. ஆனால் எவ்வளோ ரேம் வந்து சொல்லியிருக்காங்க. 8 ஜிபி ரேம் 265 இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கான இதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. 8 ஜிபி ரேம் 265 இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கான ரேம் தான் இதில் கொடுத்துருக்காங்க இன்டர்னல் ஸ்டோரேஜு. ஸோ நல்லாவே இருக்குது. அடுத்தது நம்ம லாஸ்ட்டாக வந்துடுவோம். இந்த ஃபோனோட வெயிட்டு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 215 கிராம் தான் இந்த ஃபோனோட வெயிட்டு. ஸோ கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபோன் வந்து ஸ்க்ரீன் டு பாடி வந்து 84.73% தான் இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் டு பாடி. ஸோ இந்த அடுத்து நம்ம கனெக்டிவிட்டிக்கு வருவோம். கனெக்டிவிட்டி பொறுத்தவரை கேட்டிங்கன்னா ப்ளூடூத் வந்து 5.0 2AB கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இது வந்து டைப் சி யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருவாங்க. 2.0 டைப் சி யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து நம்ம வந்து இந்த ஃபோன் வந்து 3.5mm ஜாக் கொடுத்துருவாங்க ஃபோன்லேயே. ஸோ பிரச்சனை இல்லை. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துட்டாங்க. அடுத்து இந்த மொத்த விஷயமும் 4820 mAh பேட்டரியில் அடங்கிடுது. இந்த மொத்த விதமான இது எவ்வளவும். ஸோ இந்த 4820 mAh பேட்டரியில் இந்த ஃபோன் அடங்கிடுது. ஸோ இந்த ஃபோனை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த டீட்டெயில்ஸாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிக்காமல் இருக்க வாய்ப்பில்லை. ஸோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நண்பா, இந்த ஃபோன் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி டிசம்பர் மந்த்துக்குள்ளே ரிலீஸ் ஆகிடும். டிசம்பர் 15க்குள்ளே ரிலீஸ் ஆகிடும் கன்ஃபார்ம். ஸோ அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.